ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் கடந்த நாட்களெல்லாம் நம்மை காத்தார். ஒரு புதிய நாளை தந்தார். இந்த புதிய நாளிலும் அவருடைய சமூகத்தில் கூடி விடுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். இந்த காலை நேரத்திலே எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசித்து நான் பாடி ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இரக்கங்களின் தேவனே, அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மட்டும் நீர் எங்களுக்கு இறங்கி செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, இப்பொழுது உடைய சமூகத்தில் ஆண்டவரை கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உடைய கிருபையினால் நீர் காத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் தொடர்ந்து நடத்தும். இந்த நாள் காலை ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எந்த இடத்திலிருந்து எங்களோடு இணைந்து பாடலை பாடி ஆராதித்து இதனுடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்க போகிறார்களோ ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும். ஒவ்வொரு தகப்பன்மாருக்காய் நான் உம்மை துதிக்கிறேன். தாய்மார்களுக்காய் நான் உம்மை துதிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நான் துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, அன்பான வாலிப தம்பி தங்கைகளுக்காய் மை துதிக்கிறோம். குட்டி கண்மணி பிள்ளைகளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். இந்த கொடிய கடைசி நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா விக்கனங்களுக்கு விலக்கி பாதுகாத்து பராமரித்து ஆளுகை செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உமக்கு நன்றி. அதிகாலையில் சீக்கிரமாகவே எழுந்து உடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்ளும். கிருபை தொடரட்டும், நன்மை தொடரட்டும், ஆசீர்வாதம் தொடரட்டும், அற்புதங்கள் தொடரட்டும், மேன்மைகள் தொடரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்ற பாடலை பாடி இதனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஒரு பழைய பாடல், உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். உடைய பிரசன்னம் நம்மை நிரப்பப் போகிறது. உற்சாகமாய் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கலாமே. ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கலாம், மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம், மன நிறைவோடு ஆராதிக்கலாம். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமிடுகிற தேவன் அவர். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அவன் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார், அற்புதமாய் நம்மை காத்தார். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றி மகிமைப்படுவீராக. பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ, ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஊடாய் நடந்தாலோ, ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு
ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை கிருபை இறங்குவதாக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் நிறைந்து ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆண்டவரே, சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்து வருகிறவரே, உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஓடா நடந்தாலோ, அணியில் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஓடா நடந்தாலோ, சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். தேவ மகிமை மூடுகிறது. ஆமென். துதி செய்ய தொடங்கிய போது ஆமென், சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாடும் போதே ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரிய சந்திரனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை
ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கிருபையுள்ள பிரசன்னம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆமென். கிதியோன்கள் எழும்பட்டும் தேசமெங்கும். தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனா பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா 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 தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே கோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனா பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா 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 ஜீசஸ். ஆமென். ஆமென். உண்மையில் தேவனை ஆராதிக்கலாம். துதிகளை மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிர் உள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிர் உள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே ஆமென். கிருபை இறங்கட்டும். புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள் கழுவினீரே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள் கழுவினீரே. ஆரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன தேவ பிரசனம் நிரப்பட்டும். நாங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நோய்களை நீக்கினவர் ஆவியின் பாவ நோய் நீக்கினாரே. மக்களின் நோய்களை நீக்கினவர் ஆவியின் பாவ நோய் நீக்கினாரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வகையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும். ஆண்டவரே அபிஷேகம். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்போது ஆவியோட நிரப்பும். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள அவரை நிரப்பும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த பிரசனத்துக்காக நன்றி. இந்த மகிமை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஜீசஸ். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகிடம் உண்டு என்றவரே பரியாக எனக்காக தந்தவரே. பரலோகிடம் உண்டு என்றவரே பரிவாக எனக்கிடம் தந்தவரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே பாடி ஆராதிப்போம்.
ஆமென். Thank you Lord. நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு பாட, ஆவியில் பாட கிருபை தாரும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா 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 ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, பாட ஆரம்பிக்கிற ஒவ்வொரு வீட்டை தேவ பிரசன்னம் நிரப்பட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென் ஆமென். நீ விரும்புகிற இடம் தங்கி வாசம் பண்ணுகிறேன். மக்கு நன்றி. நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் ஆமென் ஒலிக்கட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு ஏணி வைக்கப்படட்டும். நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே, மகிமை நிறைந்த பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கவலைகள் கண்ணீர் மறைவதற்காய் ஸ்தோத்திரம். துக்கம் துயரங்கள் விலகி போவதற்காய் ஸ்தோத்திரம். வியாதி வறுமை தரித்திரங்கள் விலகுகிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தரே, நாம மகிமைப்படுவதாக. மகிமையின் தேவனே, நாமம் உயர்த்தப்படுவதாக. Wonderful Lord Jesus. இயேசுவே, கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிறவரே, ஒத்தாசை செய்கிறவரே, உதவி செய்கிறவரே. ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னத்தில் நின்று கொண்டிருங்கள். தெய்வ மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. தெய்வ பிரசன்னம் உங்களை மூடுகிறது. கரங்களை வச்சு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து 2ஆம் மாதத்துக்குள்ளே கொண்டு வந்து நிற்பாட்டி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஜனவரி மாதம் முழுவதும் காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காத்தீரே உங்கள் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை காத்தீரே ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை காத்தீரே ஸ்தோத்திரம். எங்கள் தொழிலை காத்தீரே ஸ்தோத்திரம். எங்கள் வேலை ஸ்தலத்தை காத்தீரே ஸ்தோத்திரம். போக்கையும் வரத்தையும் பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோக்கும் எங்களை தப்புவித்தீரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல நீர் எங்களை சுமந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. வருஷம் துவங்கி ஒரு மாதத்தை கடந்து வர, 2024ஆம் ஆண்டில் முதல் மாதத்தை கடந்து வர தகப்பன் பிள்ளை சுமந்ததை போல சுமந்து எங்களை காத்து வந்தீரே, அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். கொடுத்த நிறைவுக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவதை போல எங்களுக்கு இறங்கினதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. கரங்களை தட்டி பாடுவோம். தேவனுக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் சீத்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் சீத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க நீ வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கூப்பிட்டார் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டார் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவே, மகிமையின் ராஜாவே, மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின ரத்தத்தாலே, சுகந்த காயத்தாலே, இயேசுவே கழுவின ரத்தத்தாலே, சுகந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே. என்னை தேற்றினார் வசனத்தாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஜீசஸ் உமக்கே. பலவீனரே இரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. அல்லேலூயா. பலவீனரே இரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா.
உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, இயங்கிடாதே, துதியினால் இடித்து விடும். கலங்கிடாதே, இயங்கிடாதே, துதியினால் இடித்து விடும். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ள என்று பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ள என்று பாடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாகினார். இந்த பாரணத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதரத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். El Shaddai,
உயர்த்துகிறோ. எல்ரோயி என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு உம்மை துதித்து என் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து புது மாதத்தை தந்தவர். இந்த புது மாதத்திலும் இருக்கிற எல்லா நாட்களிலும் எங்களை கிருவியாய் காக்க போறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை உயர்த்தி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகும் மாணவ மாணவிகளுக்காக, எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிற எல்லா பிள்ளைகளுக்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அருமையான வேளையில விசேஷமா எங்களுடைய சபையில ஆண்டவரே 10வது மற்றும் 12வது படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 10, 11, 12 ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே வேண்டிய ஞானத்தை, அறிவை, புத்தியை, கிருபைகளை நீங்க அதிகமாய் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். பெத்லெஹேமை தேவ ஆவியினால் நிரப்பினதை போல ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை விசேஷித்த தேவ ஆவியினால் நிரப்புவீராக. அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின் வல்லமை அப்படியே நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை 10 மடங்கு அந்த ஞானத்தில் சமர்த்தமுள்ளவர்களாய் காண தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. நல்ல மெமரி பவரால நிரப்புவீராக. ஏசப்பாவின் திருநாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கூயவனே, கூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையோமே கண்ணோக்கி பார்த்திடுமே, பெருமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே,
கரங்களை வைத்து அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நோக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தரே உனக்கு மகிமையாக இருப்பார். ஆமென். தேவனே நமக்கு மகிமையாக இருப்பார். மகிமை எப்போது வெளிப்படும்? எப்போதெல்லாம் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படும்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் இதை ஏகமாய் காணும். ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தர் மகிமை, கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் அந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அப்போ கர்த்தருடைய மகிமை எப்பொழுது வெளிப்படும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது காரியம், நாம் துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மை மூட இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 95:2 நீங்கள் வாசிக்கும் போது, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். அப்போ துதித்தலோடு தான் அவருடைய சமூகத்திற்கு நம்ம வரணும். ஆமென். அல்லேலூயா. துதித்தலோடு தேவ சமூகத்தில் வந்து நாம் அவரை பாடி ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் துதிப்பதற்கு என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அவருக்கு யாரெல்லாம் துதிக்கணுமா? தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயந்திருக்கிற சிறியோரும் பெரியோருமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள் என்ற சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்ப துதிக்க வேண்டும் என்ற சத்தம் எங்கிருந்து பிறக்கிறது? சிங்காசனத்திலிருந்து பிறக்கிறது, பரலோகத்திலிருந்து பிறக்கிறது. ஆமென். நம்ம எல்லாரும் துதிப்பதற்கு என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம துதிக்கும் போது தேவனுடைய மகிமை வெளியரங்கமாவதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கும் போதும் கேருபீன்களும் சேராபீன்களும் தேவனை துதித்து பாடும்போது தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்புவதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம துதிக்கும் போது தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தால் வாசிக்கலாம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின அவர்கள் பாடி கர்த்தரை துதி செய்ய தொடங்கின பொழுது, அவர்கள் பாடினார்கள், அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். கரெக்டாக வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். துதித்து பாடி பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். இரண்டாவது, பாடும்போது கர்த்தரை துதித்து பாடும்போது தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகிறது. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பாடும்போது அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
அப்போது நடுராத்திரியிலே அப்ப அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். பாடுங்க, அவர்கள் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அவர்களுக்கும் விடுதலை, அதை கேட்டவர்களுக்கும் விடுதலை கிடைத்தது. ஆமென். நாம் பாடும்போது நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஒரு விடுதலையை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை பாருங்கள். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப இரண்டாவது கர்த்தரை பாடும்போது, முதலாவது கர்த்தரை துதிக்கும் போது, நாம் எந்த இடத்தில் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஒரு நாமத்தை உயர்த்துகிறோமோ, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்த வாக்கு மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நாம் மனப்பூர்வமாய் மனம் விட்டு நம்ம கர்த்தரை துதிக்கும் போது தேவ மகிமை அங்கு நிரப்புகிறதை பார்க்கிறோம், தேவ மகிமை வெளிப்படுவதை பார்க்கிறோம். இரண்டாவது கர்த்தரை பாடும்போது அந்த தெய்வ மகிமை வெளிப்படுவதை பார்க்கிறோம். மூன்றாவது நாம் ஜெபிக்கும் போது தெய்வ மகிமை நம்மை நிரப்புவதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பாருங்கள். சாலமோன் ஜெபித்து முடித்த போது தெய்வ மகிமை அங்கு வந்து நிரம்புவதை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகனபலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஜெபிக்கிற போது ஜெபம் தானே அப்படி நினைக்க கூடாது, ஒரு பாடல் தானே அப்படி நினைச்சிடக்கூடாது. எப்போதெல்லாம் நம்ம பாடி ஜெபிக்கிறோமோ, துதிக்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, அப்போதெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நான்காவது கர்த்தருடைய மகிமை எப்போது வெளியாகும்? ஒருமனப்படுகிற இடத்தில் தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்படுவதை பார்க்கலாம். ஒருமனப்படும் பொழுது அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 29-30 பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 29-30. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிரியாளைகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவளுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, தேவ மகிமை அங்கு நிரப்புவதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய், ஒன்று சேர்ந்தவர்களாய், ஒரே இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபித்த பொழுது அங்கு தேவ மகிமை வெளிப்படுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கிற போது, அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம வாசிக்கிற போது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்தார்கள். ஒரே மனது உள்ளவர்களாய் கூடி வந்தபோது வாக்குத்தத்தம் நிறைவேறியது, தேவ மகிமை அங்கு வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் ஒருமனப்பட்டு வரும்போது தெய்வ மகிமை அங்கு வெளிப்படும். தெய்வ மகிமை நம்மை மூடுவதை நாம் நிச்சயமாய் பார்க்கலாம். அல்லேலூயா. ஐந்தாவதாக யோவான் 11ஆம் அதிகாரம் 40-41 நாம் வாசிக்கும் போது, நாம் விசுவாசிக்கும் போது நாம் தெய்வ மகிமையை காண்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று. அப்பா, விசுவாசிக்கும் போது, விசுவாசமான நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவர்களின் ஜெயமாக இருக்கிறது. விசுவாசிக்கிற உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு தக்க பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே நாம் தேவனை விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது தேவ மகிமை அங்கு வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா. ஒன்றாவது நாம் தேவனை துதிக்கும் போது தேவ மகிமை வெளிப்படும். இரண்டாவது கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது தேவ மகிமை வெளிப்படும். ஜெபிக்கும் போது தேவ மகிமை வெளிப்படும். ஒருமனப்படும் போது தேவ மகிமை வெளிப்படும். விசுவாசிக்கும் போது தேவ மகிமை வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே
மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஹalleluya 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 ஹalleluya. சாதாரணமா நம்ம பாட்டு தானே அப்படி நினைச்சிடக்கூடாது. சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். செப்பனியா 3:14 அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த தெய்வ பிரசன்னம் மூடும்படியா நம்ம ஜெபித்து நம்ம கடந்து போகலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. மறுபடி பிறக்கணுமே, உபவாகணுமே, மறுபடி பிறக்கணுமே, மறுரூபமாகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. 2 கரங்களை வானத்திட உயர்த்தி வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட்,